வணக்கம் தம்பி. அண்ணே. சட்டை எதுவும் ஃபாரின் சட்டையா பீட்டரிங்களா? பீட்ரிங்களாண்டா? இல்லை, அது இப்போ இந்தியாவிலையும் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப விலை அதிகம் இல்லைல்ல? இல்லை, கொஞ்சம் விலை கம்மி தான். விளக்கம் இந்த ஆன்லைனில் ஒரு 3000 ரூபா 5000 ரூபா இருக்கிற மாதிரி சட்டையில இல்லை. இல்லைண்ணே. ஏன்னா தமிழ் தேசியவாதினா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் கோச்சிக்கிடுவாங்க. அது நம்ம கவனமாக எடுத்துக்கணும் இல்லையா? கேட்குறோம். இந்த வானகம்லாம் போயிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆமாண்ணா. எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனதுனால தான் வானகம் போனீங்களா? ஆமாண்ணா, ஆரம்பிச்சுட்டே சொல்லிடலாமா? ஆமாம் ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன் சென்னம்மா. கடந்த வாரம் 25/1/2026 வானகம் போயிருந்தேன். ஒரு சில பயிற்சிகள் நான் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தேன். அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனால தான் போயிருந்தேன். உண்மைதானே? ஃப்ரஸ்ட்ரேஷனால தான் போயிருந்தேன். ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்னா டோபமைன் சுரந்தா கூட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் சரியாயிரும்ல. வீட்டில் உடல் உழைப்பெல்லாம் செஞ்சால் கூட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்களே, அறிவாளிங்களா? இல்லை, நான் வாரம் ஒரு 2 முறை பெங்களூர் போயிட்டு வந்துடுறேன். அதுலேயே பயங்கர உடல் உழைப்பு போயிடுது. இவங்க பேசுறது பார்க்குறதே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது. ரைட்டு, அப்படி கூட சொல்லல. உண்மைதானே? அந்த வானகம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உங்களுக்கு? இல்லை, உங்களுக்கு தெரியாது இல்லை, பார்க்குற நேயர்களுக்கு தான் புதுசாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஊர் திரும்புதலில் நமக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த ஊர் திரும்புதல் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கான தேடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கான ஒரு முதல் அடியாக நான் வானகம் போனதை நான் பார்க்குறேன். இந்த ஊர் திரும்புதல் ஒரு பெரிய ஸ்கேம்னு பகுத்தறிவு பகலவர்கள்லாம் பேசுகிறாங்க. அதை நான் பின் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். அரண்சை ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வலைவலித்தளம் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. அதுல அந்த சேனலை போய் பார்க்கணுமா தம்பி? இல்ல, கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு தேவையில்லாம நியூஸ்லாம் போகணும். பரவாயில்ல, போனாலும் போகுது. அதிக பேர் போய் சேர்ந்தாலும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு மாற்று கருத்தை முதல்ல ஏத்துக்கும். என்ன சொல்றாங்க முதல்ல விவாதிக்கணும். இல்ல, நீ கருத்து வைக்க கூடாதுன்னு சொல்றது முட்டாள்தனம். ரொம்ப ஜனநாயகவாதியா இருக்கீங்க. பரவாயில்ல. அது முதல்ல அது அரண்சை பிளஸ் அந்த யூடியூப் சேனல்ல நிகழ்வு இருக்கு. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. யாரு பேசுறாங்கன்னா 3 வேளையும் நல்லா மூக்கு தின்னுபிட்டு வந்து உட்காந்து அதெல்லாம் ஸ்கேம்ங்க, நமக்கு தான் மாத்திரைகள் இருக்குங்க, சாப்பிட பசிக்காம. நீங்க பாசிச பார்வையில பாக்குறீங்க. 3 வேளை எல்லாருமே தான் சாப்பிடுறாங்க. அவங்க பேசினா மட்டும் ஏன் அப்படின்னா சாப்பிட்றவங்க எல்லாம் பேசக்கூடாதா? இல்ல, அவங்க அந்த இதுக்கே வரல. எனக்கு தெரிஞ்சு அவங்க உட்காந்து இருக்கவங்க எப்படின்னா, நாங்களாம் சாப்பாடே சாப்பிடறது இல்லைங்க, அந்த மாதிரி மனநிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க எது பண்ணாலும் அதை ஸ்கேம் அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த புரிதலே இல்லைன்னு நினைக்கிறேன். எளிமையா சொல்லணும்னா புரிதல் அவங்களுக்கு இல்ல நாம சொல்ல முடியாது தம்பி. ஒரு வியூவர்ஸ் அதையும் பார்க்கட்டும், நம்ம சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அவங்களுக்கு புரிதல் இருக்கு இல்லையே நாம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க அறிவு தான் ஜாஸ்தி, கம்மி. பார்த்து அவருக்கு இன்டர்வியூ கொடுக்குற ஒரு பார்க்கும்போது மூளை கொஞ்சம் பிதுங்கிட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சேன். இருக்கலாம், அது நமக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அது அவருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்துல நம்ம தலையிட முடியாது. அப்புறம் நாமளாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க தானே. ஒரு சின்ன ஊர்ல நம்ம இப்ப இந்த வீடியோ கூட இந்த சேனல்ல ஒரு 15வது வீடியோவோ 20வது வீடியோவோ தான் இருக்கும். அவ்வளவு போயிடுச்சானே, அவ்வளவுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வேலை கிடக்கு இல்லையா? நமக்கு எதுவும் வெளியே இருந்து திடல்ல இருந்து நமக்கு எதுவும் தொகை பேக்கேஜ் வர்றதோ அல்லது நம்ம யாரையும் தாக்கி பேசினா நமக்கு பணம் வர்றதோ அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லையா? நமக்கு நம்மளுடைய கருத்துக்களை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறோம், அதனால பேசுறோம் இல்லையா? அப்போ நாமளாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க. நம்ம அறிவுரை சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை. அதனால அறிவுரை எல்லாம் சொல்லாதீங்க. மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் செய்தி. எனக்கு அப்படி ஒரு இயற்கை விவசாயம் எப்படி ஸ்கேம் ஆகும்? அப்போ ஊர் முழுக்க கிரிப்டோ கரன்சிக்கு எல்லாம் விளம்பரம் பண்ணி தெருவுக்கு யாராவது 5-6 ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு இந்த இந்த எக்ஸல போடுங்க, அந்த எக்ஸல பணம் போடுங்க, இந்த இருங்க பாருங்க நான் போட்டேன், நல்ல காயின்ஸ் பாருங்க இவ்வளவு இருக்குது, அந்த காயின்ஸ் உண்டியில் கூட போட முடியாது, அது வேற. ஆனா இந்த இவ்வளவு காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறமேன்னு சொல்றதுன்னா அது ஸ்கேம். ஏன்னா அது வரைமுறைப்படுத்தப்படாத, யாரு கண்ணிலுமே பார்க்காத கிரிப்டோ கரன்சி. அதுக்கு இன்னும் சரியான நெறிமுறைகள் வழிகாட்டுதல் கூட இல்லை. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்கேம். MLM பிசினஸ் இருந்தா நீ 2 பேரும் சேரு, அவர் 2 பேரும் சேர்ப்பாரு, அவர் 2 பேரும் சேர்ப்பாரு, செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷனா அப்படி இருந்தா அது ஸ்கேம். ஆனா ஊர் திரும்புதலை ஸ்கேம்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்றதுனால தான் ஒரு ஆர்வத்துல போய் அதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அது ஊர் திரும்புதல் எப்படி ஸ்கேம் ஆகும்? இப்போ நான் உங்களை ஊர் திரும்புன்னு சொல்லலையே. அப்படி சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா? கோட் பண்றது என்னன்னா, இந்த பசுமை கடன்ல மண் வாசனை எல்லாம் ஒரு கவர் பேஜ் வரும்ல, விவசாயம் ஐடி வேலை திறந்து விட்டு வேலைக்கு ஆடு வளர்த்து, போலீஸ் வேலையை விட்டு ஆடு வளர்த்து, அப்புறம் நான் இதுல என்ன சொல்ற கோழி பண்ணை வைத்து கம்பைன்டு அந்த பண்ண வைப்பாங்களானே,
ஒருங்கிணைந்த பண்ணை. ஒருங்கிணைந்த பண்ணை அது வைத்து இத்தனை லட்சம் சம்பாதித்தார்கள், ஒரு வருடத்தை இத்தனை லாபம் ஈட்டினார்கள். அவங்க அதை தான் கோட் பண்ணி பேசுறாங்க. அவங்க அப்படி கோட் பண்ணலையே தம்பி. நீ 5G வச்சிருந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ராஜா ஊத்தணும்னு சீமான் சொல்றாரு. அதெல்லாம் எவ்வளவு அபத்தமானதுன்னு பேசுறாங்க. அவங்க சொல்ல வர்றது பசுமை உடன்ல இப்படி ஒரு செய்தி வந்துச்சு, ஆனா கலை யதார்த்தம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லணும். அப்ப கலை யதார்த்தம் அப்படி இல்ல அப்படின்னா ஊர் திரும்புதலுக்கு எதிராகவோ இயற்கை விவசாயத்துக்கு எதிராகவோ பேச வேண்டியது இல்லையே. அப்ப ஸ்கேம்ங்கிறது இயற்கை விவசாயமோ ஊர் திரும்புதலோ ஸ்கேம் கிடையாது. விவசாயத்துல இவ்வளவு லாபம் கொட்டுதுன்னு பசுமை விடன் சொன்னா விகடன் ஸ்கேம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கணும். உண்மைதான். அப்போ நம்ம விவசாயம் செய்யறவங்க எல்லாருமே ஸ்கேம் பண்றாங்கன்னு பொருள் எடுத்துக்க முடியாது இல்லையா. ஆனா நான் அப்புறம் கூடுதலா இன்னொன்னு சொன்னாங்க, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அதுக்கு நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. அப்புறம் மரபு பொருள்கள் விற்பனை அங்காடிகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. இது மற்ற யாரும் இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியாது. நானே உழவன் இயற்கை அங்காடி வச்சு நடத்தி கொண்டிருந்தவன். நான் நடத்தும் போது நான் ஒருங்கிணைந்த பண்ணையும் வச்சிருந்தேன், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கான முயற்சிகள்ல இருந்தேன். உற்பத்தி நம்மள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அது முயற்சி பண்ணா சில பின்னடைவுகளை சந்திச்சிருக்கோம். அதுல இருந்து வெளியேறிட்டோம். ஆனா வெளியேறினதுக்கு காரணம் அந்த கடையை ரன் பண்ண முடியாதனால இல்ல. அங்க விற்கக்கூடிய நான் ஒரு இடத்துல பொருளை வாங்கி நான் பேக் பண்ணி திரும்ப ரீசெல்லிங் பண்றேன், உழவர்கள்ட்ட இருந்து நேரடியா வாங்கி பொருளை சரியான அளவுல அதை மதிப்பு கூட்டியோ அல்லது அப்படியே அன்றைக்கே விற்கக்கூடிய பொருளாகவும் இருந்தா பேக் பண்ணி விற்கும் போது விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக போகுது. அந்த விலை கூடுதலா போகும்போது திரும்பவும் பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பொருளை வாங்கி சாப்பிட முடியுங்கிற ஒரு நிலைக்கு அது போகுது. அது வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன் ஏற்புடையதா இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப மிக சாதாரணமான மனிதர்கள் சாப்பிடக்கூடிய முடியாத அளவுக்கு இந்த மரபு வேளாண் பொருட்களுக்கான சந்தை வந்து வேறு விதமா நகர்ந்து போயிருந்தது. அது நாம் சொல்லக்கூடிய ஊர் திரும்புதலுக்கு மிக மிக முரணான ஒரு இடத்துல போய் நிற்கிது. ஏன் அப்படின்னா நம்ம ஏன் ஊர் திரும்புதல்னு சொல்றோம், அதை ஏன் வலியுறுத்துறோம் அப்படின்னா நாம் எப்படி பார்த்தாலும் வெளியே போய் எவ்வளவு தொகை சம்பாதிச்சாலும் அங்க நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துடுது. அப்போ திரும்ப நம்ம ஊர் சார்ந்து நம்ம மனிதர்களோடைய சேர்ந்து ஒரு கூட்டு வாழ்க்கையோ வாழ முயற்சி பண்ணும்போது நமக்கு இசைவா நம்ம வாழ முடியும். ஒரு அமைதியான ஒரு வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த வாழணுங்கிற ஊர் திரும்புதல் நினைப்பாங்க. அப்படி ஊர் திரும்பி வரும்போது பொருளாதாரம் ஒரு பிரச்சனையா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அப்ப திரும்பி வந்த உடனே இந்த பொருள் எல்லாம் இந்த விலை அதிகமா இருக்கும்போது அவரு ஊர் திரும்புதலையோ அல்லது ஊர் திரும்புதல் கூட வேண்டாம், குறைந்தபட்சம் நான் வந்து ஆரோக்கியமான உணவு நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் அந்த நஞ்சில்லாத உணவை பக்கம் போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் பட்ஜெட்டு 15000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அவர் திரும்ப இந்த பொருள்களை வாங்கி சாப்பிட மாட்டாரு. திரும்பியும் வந்து நஞ்சு போற மாதிரி தான். அதாவது அதை வாங்கி சாப்பிடணும், மறுபடியும் நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்யணும். இப்ப அந்த தொகையை செலவு பண்றதுக்கு திரும்ப அவர் வந்து ஊர் திரும்புதலை பத்தி நினைக்கவே முடியாது. அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்குதுங்கிறது உண்மைதான். அப்ப அந்த உண்மையை கருத்துல எடுத்துட்டு தான் இல்ல நாம இப்போ இது செய்ய வேண்டாம், இதுக்கான சந்தை உருவாகட்டும், அப்புறமா பண்ணிக்கலாம், சந்தைங்கிறது வந்து நேர்மையான சந்தை உருவாகட்டும் அப்படின்னு நம்ம அந்த உருவாகிற வரைக்கும் நம்ம இதுக்குள்ள போகக்கூடாது. திரும்பியும் பணக்காரர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அவங்களுக்காக நம்ம வந்து ஊர் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூடுதலாக சொல்ல போனா இப்படி அங்கொன்று இங்கொன்றுமா இன்னைக்கு ஐயா நம்மாழ்வாருடைய வானகம் செம்மை வனம் அவங்களுடைய எழுச்சிக்கு பிறகு இன்னும் இது பேர் தெரிந்த பெயர்கள் இதற்கு இன்னும் பேர் தெரியாத எவ்வளவோ பேர் சின்ன சின்னதாக நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முழுக்க மரபு சார்ந்த வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி திரும்பும் போது அவர்களை தடுக்க வேண்டிய தேவை வந்து யாருக்கு இருக்கும்? நிறுவனங்களுக்கு இருக்கும். அப்போ அவர்களின் பின்னாடி இவர்கள் இயங்குகிறார்களாங்கிற கேள்வி நமக்கு வருது. விவசாயம் சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்காக விவசாயத்தை எல்லாம் மூடிட்டு போக முடியாது, சோறு சாப்பிட முடியாது. அதுபோக விவசாயம் செய்யறது வந்து இழிவுன்னு சொல்றது இன்னொரு பிரச்சனை. விவசாயம் வந்து லாபகரமான தொழிலா அப்படின்னா லாபகரமான தொழில் இல்லை. இப்படின்னு நீங்க விவாதத்தை கொண்டுட்டு போய்
சேர்த்திருக்க வேண்டுமே தவிர ம். விவசாயம் வந்து ஸ்கேம், இயற்கை விவசாயம் scam. இயற்கை விவசாயம் நல்லா scam. புரிஞ்சுக்கணும். இயற்கை விவசாயம் ஸ்கேம். இயற்கை விவசாயம் வந்து ஸ்கேம்னா இப்போ நான் உங்களையோ இன்னும் பலரையோ அந்த யூடியூப் சேனல்காரரையோ அல்லது இன்னும் நிறைய பகுத்தறிவாளர்களையோ நீங்க வந்து இயற்கை விவசாயத்துக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிடல. யாரும் வந்து அப்படி வந்தா இங்க வந்து உங்களுக்கு வந்து வானவில் தோண்டிடும் உங்க வாழ்க்கையில அப்படிலாம் யாரும் சொல்லல. அவரவர் விரும்பி வந்து முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி தோல்வியும் சந்திக்கிறாங்க. தோல்வி சந்திக்கும் போது அவங்க என்னன்னா ஒரு புரிதல் வருது. இது எந்த அளவுல நம்ம எடுத்துக்கணும், எந்த அளவுல எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற புரிதல் வருது. அதை மோத முடிஞ்சவங்க மோதி அடுத்தடுத்த இடத்துக்கு போறாங்க. மோத முடியாதவங்க சரி அதுக்கான சூழல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்களே தவிர அவங்க இயற்கை விவசாயம் வந்து நான் போய் ஏமாந்துட்டேன், இப்போ இந்த காபி கடை பிரான்ச்சைஸ் எடுத்து ஏமாந்துங்கிற மாதிரி யாரும் சொல்லல. இல்ல அது அப்போ இதை ஸ்கேம்னு அவர் வந்து சொல்றது அயோக்கியத்தனமானது. அது அவர் ஏற்கலாம் மறுக்கலாம். ஆனா இதை காணொலி பார்க்குறவங்க தயவு கூர்ந்து அதை கணக்கில் எடுத்துக்கணும். கணக்கில் எடுத்துக்கொண்டு இது போல பேசுபவர்களை நீங்க புறக்கணிக்கணும். இப்ப நாம யாரும் இந்த பச்சை புல்லை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பு சரியாயிரும்னு சொல்லலையே. இயற்கை விவசாயம் பத்தி பேசுறவனா பைத்தியக்காரனா? அவங்க பார்வையில அது அவங்க பார்வைக்குள்ள நம்ம பொறுப்பு இல்லை. ஆனா அந்த பார்வை வெளியே போய் ஒரு அடுத்த தலைமுறை ஒன்று எழுந்து வருது. அது கடைசி வரைக்கும் 5 ஸ்டார் சாக்லேட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்குமா? ஏன் கடலை மிட்டாயோ ஒரு இயல்பான உணவுகள் தின்பண்டங்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய சந்தை இருக்கு தெரியுமா? உண்மைதான். எல்லாமே சந்தை. அந்த சந்தையை வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள வர வந்து எடுத்துக்கூடாதா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால சரி வானகம் போனீங்களே, அது வந்து அதுல அவரு அந்த பேட்டியில ஒருத்தர் அண்ணன் அவரு எங்க இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் வாங்கியிருப்பாரு தெரியல. டோப்பமைன் சுரந்தா உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறாப்புல தெரியும். அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷன் சொல்றாரு. நான் ஐடி ப்ரொஃபஷன் மட்டும் சொல்லல, எந்த நிறுவனமயப்பட்ட வேலைகள்லையும் அழுத்தம் இருக்கானா இருக்கு. நீங்க இயற்கை விவசாயத்து வந்தாலும் இருக்கு, இயற்கை விவசாயத்து வந்தாலும் இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது அவரும் சொல்றாரு. அப்போ அதை வந்து அன்சர்டனிட்டி, வேலையில இருக்கிற நிலையற்ற தன்மை காரணமா அவங்க ஒரு பயம் வருது. அந்த பயத்தினால அவன் அதை தாங்க முடியாதோ திரும்ப ஊருக்கே போயிடலாமோன்னு தான் போறாங்க அப்படின்னு அவரு சொல்றாங்க. அப்புறம் அவரு அவங்க அண்ணனோ தம்பியோ பங்காளியோ யாரையோ பார்த்துருப்பாராட்டுருக்கு. அவர் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அவருக்கு ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ இடம் இருக்குது, 5 ஏக்கரோ ஏதோ சொல்றாரு, நினைவில்லை. அதனால அவர் அந்த விவசாயத்தை செஞ்சிட்டு இருக்காரு. நாங்களும் அதான் சொல்றோம். விவசாயத்தை தொழிலாக இன்னைக்கு யார் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். ஊர் திரும்புதல்ங்கிறது நேரடியா இன்னைக்கு நைட்டு இரவு யுரேகான்னு காத்தால ஏஞ்சி என்னது பேப்பர் போட்டு 1 மாசம் நோட்டீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே இங்க வந்து கலப்பையும் களக்குத்தியும் எடுத்து சுத்துறது இல்லை. அது ஒரு தேவையான கால அளவு எடுத்துக்கொண்டு தான் இந்த ஊர் திரும்புதலை வலியுறுத்துறோம். ஊர் திரும்புதலை உண்மையாக வலியுறுத்துறோம் அப்படித்தான் சொல்றாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க நிலத்தை சீர்திருத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வாங்க. அப்படி விருப்பம் இருக்கவங்களுக்கு தான். விருப்பம் இல்லாத யாரையும் கையை கூட்டிட்டு கொண்டு வந்து நீங்க இல்ல இப்படி இருந்தாதான் இது அப்படின்னு நரம்பு படைகளை யாரும் பேசுறது இல்லை. அப்போ ஊர் திரும்புதல்ல இருக்கிற பிரச்சனைகளை முழுமையாக பேசாம அதை வந்து ஸ்கேம்னு பேசுறதை நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம். எனக்கு ஒரு சந்தேகம் வரணும், எனக்கு பேசிட்டு இருக்கும்போது வருது. அவங்க வெறும் விகடன் புத்தகத்தை, பசுமை விகடன் புத்தகம் மட்டும் படிச்சுட்டு தான் பேசுறாங்களோன்னு தோணுது. எனக்கு வந்து அவங்க படிச்சுட்டு தான் பேசுறாங்களாங்கிறது இதே அட்டைப்படத்தை படிச்சுட்டு பேசுறாங்களான்னு தோணுது. இருக்கலாம். அது இல்ல அவங்க எப்படி நாம வந்து நேர்மையா இப்போ வந்து விவாதிக்கணும். பசுமை விகடன்ல போறது வந்து எதுவும் உண்மை இல்லை. ஒரு உண்மையா கூட இருக்கலாம். நேரா அந்த விவசாயம் நம்ம போய் பார்க்கல. ஆனா அது வந்து எல்லா விவசாயத்துக்குள்ள வரக்கூடிய எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்குங்கிறதுக்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. வானம் ஒரு பயிற்சிக்காக தாண்டி அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டேன். அங்க வாழ்வியல் முதல்ல எப்படி இருக்கு அப்படி அதை பார்க்கணும். ஐயா நம்மாழ்வார்ட்ட இனிமேல் விவசாயம் அழிஞ்சு போகுமா அப்படிங்கிறது இல்ல. விவசாயம் ஒருபோதும் அழிஞ்சு போகாது. இன்றைக்கு இருக்கிறது போலவே அன்னைக்கும் உணவு உற்பத்திலாம் நடக்கும். ஆனா பேரளவு உற்பத்தியா நடக்கும். இந்த மாதிரி வேலைக்கு ஆளுங்க இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாமே வந்து எந்திரமயப்பட்டிருக்கும். பணக்காரன் தான் விவசாயம் செய்வான் அப்படின்னு ஐயா நம்மள சொல்லியிருக்காங்க. முதலாளிகள் தான் விவசாயத்தை
பண்ண போறாங்க நம்மளோட மேற்கோளை காட்டி சொன்னதுனால நான் சொல்லிக்கிறேன். அந்த நேர்காணல்ல ஒரு இடத்துல கூட பில்கேட்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இத்தனை ஏக்கரா வாங்கி பண்ணிட்டு இருக்காரு சொல்லவே தானே. அது எதுக்கும் இல்லைன்னு முதலாளிக்கான விசுவாசமா இருக்குமானு நாம தான் சொல்லணும் தம்பி. அவங்க வந்து அறிவு மிகுந்தவர்களை வந்து நாம வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது. நீங்க இப்படி ஒரு இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா அவங்க வேற ஒரு இன்டர்பிரேட்டுக்கு போவாங்க. அப்ப நீங்க அந்த இன்டர்பிரேட்டுக்கு போனீங்கன்னாக்கா அப்புறம் நீங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறல அதுக்கு பெரியார் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தேவையாது, கடைசியா நின்றுட்டாங்க. உங்களுக்கு தேவையா, நம்ம வீடியோ எடுக்கவே அவர் தான் காரணம், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே அவரு தான், இல்லைன்னா உங்களுக்குலாம் வாயெல்லாம் புத்து வந்திருக்கும், பேசியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால நேர்மையாக அணுகாதவர்கள் அவர்களுக்கு நாம் வந்து இந்த காணொலி வாயிலாக அவர்களுக்கு நாம் இன்டர்பிரேட் பண்ணல. அதை பார்த்தவர்களுக்கும் இனிமேல் தற்சார்பு பொருளாதாரத்தையோ ஊர் திரும்புதலையோ பார்க்குறவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச வகையில் சில செய்திகளை சொல்லணும்னு நினச்சோம். அதுக்கான இது மட்டும்தான் இது. இந்த மாதிரி ஏகடமி சேர்வன்லாம் தூக்கி புறவாசலை தூக்கி இடைச்சிட்டு நீ வந்து நகர்ந்து போ. இந்த பொருளாதாரத்தை விவசாயத்தில் இருக்கிறவரும் கற்றுக்கணும். ஐயா நம்மாழ்வார் சொல்றது மட்டும் சொல்லிட்டு இதோட முடிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா வந்து சொல்லுவாங்க, ஒரு விவசாயிக்கு மகசூல் அதிகமாக வேணுமா லாபம் வேணுமான்னு. இந்த நிறுவனங்கள் எல்லாம் மகசூலை பற்றி பேசும். எல்லா நிறுவனங்களும் இந்த விதையை வைங்க, இதை தெளிங்க, அதை தெளிங்க, உங்களுக்கு வந்து மகசூல் அப்படியே கொட்டும், அப்படியே காய்ச்சி தொங்கும், நீங்க கொடுக்குற மூட்டை விட மூட்டையா பணம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா லாபம் வருமா சொல்ல மாட்டாங்க. அப்போ ஐயா தான் அதை அந்த ஈக்குவேஷன் உடைச்சதா தான் ஐயா தான் உடைச்சாங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு ஹோட்டல் நடத்துறாரு ஒருத்தர், அவருக்கு என்ன வேணும், இட்லி நிறைய சுடணுமா, அதை வித்து லாபம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுமா? வித்து லாபம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஒரு டிவி தயாரிக்கிற நிறுவனம் இருக்கு, நிறைய டிவி உற்பத்தி செய்யணுமா, உற்பத்தி செஞ்ச டிவியை வித்து லாபம் எடுத்துட்டு போகணுமா? லாபம் எடுத்துட்டு போகணும். செருப்பு தயாரிக்கிறேன், எல்லாருக்கும் உலகின் எந்த உற்பத்தி செய்யறவனா இருந்தாலும் சரி லாப நோக்கத்துல தான் அந்த உற்பத்தி நடக்குது. இறுதி நோக்கம் வந்து லாபம் தான். ஆனா விவசாயிகிட்ட தொடர்ந்து கற்பிச்சது என்னன்னா, நிறைய மகசூல் வரும், நிறைய மகசூல் வரும் அப்படி சொல்லுவாங்க. நிறைய மகசூல் வருது, ஆமா வருதானே, வந்துச்சு, எங்க விற்கிறது, ஊரெல்லாம் தக்காளி போட்டு எவ்வளோ தக்காளி. அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து எனக்கு தெரிஞ்சு மிக எளிமையாக சொன்னது வந்து ஐயா நம்மாழ்வார் தான். அப்போ வந்து விவசாயி வந்து லாபம் எங்க இருக்கு அப்படிங்கிறத விவசாயிகள் புரிந்து கொள்ளணும். லாபம் எங்க இருக்கு, மரபுவழி வேளாண்மையில் தான் இருக்கு. இப்போ அதுக்கு விவசாயிகள் மரபுவழி வேளாண்மை தொடர்ந்து அதிகப்படுத்தணும். வாய்ப்பு இருப்பவர்கள் மரபு வேளாண்மைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன உரையாடல் முடிச்சுக்கோம். நீண்ட உரையாடலாக போயிட்டுது, இருந்தாலும் மகிழ்ச்சி. நன்றி.